ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையிலேருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில் கேட்டாங்க அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு. அவருக்கு மட்டும் வயசே ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம்மா, அவர் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சாருமா. நான் குழந்தையா இருக்கும்போதில் மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்ணுறதில்ல, அதுக்குள்ளே எல்லா ஜானரும் பண்ணிட்டார் அவர். ஸோ அவருக்கு இப்போ பாருங்களேன், பீரியட் ஃபிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1000ல் ஒருவன் இருக்குது, ஒரு மதராசப்பட்டினம் இருக்குது, பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ளே எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறையா இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது. ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷலாக. இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். இது நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது, அண்ணா இது 25th ஃபிலிமாக இருக்கணும் போது எனக்கு சொன்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது.